நல்ல கவிதைகளை எழுதுபவர் மட்டுமல்ல, நல்ல கவிஞர்களை உருவாக்குபவர் தான் சிறந்த கவிஞர். சார் நம்ம லிங்குசாமி சார் பேச்சு வர படம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வாழ்க்கை இருந்தது. இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போகுது, அங்கேருந்து இங்கே போகிறது, ஏனே தெரியும், ஒரே சண்டை கலவரமாக இருக்கும். சிந்தித்து பார்க்கிறேன், என் வாழ்வில் படித்த முதலில் படித்த ஆக சிறந்த கவிதை என்னுடைய தாய் தான், என் அம்மா தான். தோழர் பிருந்தா சாரதிக்கு பாச வணக்கம். ருமைசுதீன் ஃபைஜி அவர்களுக்கு அன்பு வணக்கம். சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நான் நயத்தோடு பேசியதால் நாணய வணக்கம். இயக்குனர் AR முருகதாஸ் அவர்களுக்கு துப்பாக்கி வெடிக்கும் சத்த வணக்கம். எங்க இயக்குனர் லிங்குசாமி அண்ணன் அவர்களுக்கு ஹைகோ வணக்கம். வேடியப்பன் அவர்களுக்கு தமிழ் வணக்கம். அக்ஷயா அவர்களுக்கு பாச வணக்கம். மேடைக்கு மேலே இருந்து பட்ட பகலிலும் வெளிச்சம் வீசும் எங்க அக்கா வெண்ணிலா அவர்களுக்கு வெளிச்ச வணக்கம். அவங்கள மேல அமர வைத்து முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே ரசிக்கும் முருகேசனுக்கு காதல் வணக்கம். எங்களையெல்லாம் மேடைக்கு மேல அமர வைத்து விட்டு அழகு பார்க்கக்கூடிய எங்கள் குடும்பத்தை சார்ந்த வீரபாண்டியன், அல்லி பாத்திமா, கிருஷ்ணன், முருகேஷ், ரவி சுப்பிரமணியன், ஆதிரா முல்லை, மஞ்சுளா, புனித ஜோதி தோழர், ராமகுரு, யூனிவர்சல் ஷாஜஹான், இன்னும் இந்த பட்டியலில் பெயர் குறிப்பிட மறந்த அத்தனை கவிதை ரசிகர்களுக்கும் ஒரு கவிதை ரசிகனின் வணக்கத்தை சொல்லி, நான் அமைச்சரெல்லாம் இங்கே வரல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே நின்று அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக பார்வையாளராக வந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடுவில் இடம் கிடைத்த ஒரு வாசகனாக வந்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பித்த ஒரு ஊடகவியலாளராக வந்தேன். 2 ஆண்டுகள் முன்பு இந்த மேடையின் தொகுப்பாளனாக வந்தேன். அந்த நிகழ்ச்சியில் முருகேஷ் அண்ணன் சொன்னார், இவர் பேசுவதை பார்த்தால் அடுத்த ஆண்டு கவிஞராகி விடுவார் என்ற. ஜஸ்ட் மிஸ் அமைச்சராகிவிட்டேன். யோசிச்சு பார்க்கிற இந்த ஜர்னி, யார் நல்ல கவிஞர்? நல்ல கவிதைகளை எழுதுபவர் மட்டுமல்ல, நல்ல கவிஞர்களை உருவாக்குபவர் தான் சிறந்த கவிஞர். ஐயா அப்துல் ரகுமான் ஆக சிறந்த கவிஞர், தமிழினத்தினுடைய பொக்கிஷம். அவர் மறையல. நீங்க பேசுற ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையும் அப்படியே அவர் நிழல் வருது. நீங்க ஒரு வரி சொல்லும்போது, ஒரு சொல் சொல்லும்போது டக்குன்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த ஒரு வெளிச்சமா கண்ணாடி குழுவைக்குள்ள ஒரு பார்வை வருமே, அது வருது. யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல கவிதையை சொல்லி ரசிக்கும் போது கீழே இருந்து அருமை, சூப்பர் அப்படின்னு ஒன்று வருதுல்ல, அந்த ரசனைக்குள்ளால அவரினுடைய அந்த எழுத்தில் இருக்கிற காத்திரமும் மென்மையும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ரசவாதம் வருது. இந்த அரங்கம் அப்துல் ரகுமான் ஐயா அவர்களின் பேரில் ஒரு கவிதை தலைமுறையை பிரசவம் பார்த்திருக்கிற அரங்கம். இந்த தலைப்பிரசவம் முடித்த அத்தனை கவிஞர்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம பாராட்டுக்கள். நான் சிறு வயதில் எல்லா அம்மாவும் சொல்கிற மாதிரி சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லி தான் வீட்டில் திட்டுவோம். என் சேர்க்கையெல்லாம் நல்லா இருந்தது, நான் தான் சரியில்லை, அவங்களையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்லோ லேர்னர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன். ஐயா குறிப்பிட்டதை போல் தமிழ் நமக்கு என்னமோ இயல்பாக நல்லா வந்தது. அதை பிடித்து அதை ஆட்காட்டி வரலை பிடித்து கொண்டு பற்றி மேலே எழுந்து வந்துட்டேன். அப்படி வளரும் வயதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வன்முறையின் மீது பெரிய நாட்டம். சார் நம்ம லிங்குசாமி சார் பேச்சு வர படம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வாழ்க்கை இருந்தது. இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போகுது, அங்கேருந்து இங்கே போகிறது, ஏனே தெரியும், ஒரே சண்டை கலவரமாக இருக்கும். அப்போ இப்படி தான் ஆயிடுவான் போல பையன் அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு மழை நாள் இரவு, எப்படி அந்த புத்தகம் வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியாது, வெளியே போக முடியாது, மழை கொட்டுது. அப்போ அந்த பழுப்பு நிற புத்தகத்தை பிரட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் கவிஞர் யுகபாரதின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதில் போட்டிருந்தது, அவர் 19 வயதில் இந்த புத்தகத்தை எழுதி ஒரு சிறந்த நூலுக்கான மாநில பரிசு வாங்கினது. அதை போட்டிருந்தா, நான் 19 வயசில் ஒரு பையன் எழுதி மாநில அளவில் பரிசு அப்படின்னு பிரட்டி பார்க்குறேன். அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு, அந்த வாலிப வயசில் இருக்கும்ல, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்தேன். அதில் ஒரு வரி வருது. அந்த ஒவ்வொரு வரியும் படிக்க படிக்க ஏன் தெரில என்னுடைய நெஞ்சம் பதறுது. விரைந்து செல்லும் பேருந்தில், பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்கு, விஷுவல் பாருங்க. விரைந்து செல்லும் பேருந்தில் விடாத குழந்தை அழ. பஸ்ஸில் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், என்னடா இது நைட் நேரம் குழந்தை அழுகுது, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. குழந்தைய வாண்டடாக சில பேர் சமாதானம் சொல்லுவாங்க, சில பேர் எரிச்சல் அடைவாங்க. விரைந்து செல்லும் பேருந்தில் விடாத குழந்தை அல்ல,
முந்தானையோடு சேர்த்து கூச்சத்தையும் விளக்குகிறது தாய் அன்பு. யார் இருக்கான்லாம் பார்க்கலாம். அந்த அம்மா முந்தானை பால் கொடுத்த என் குழந்தைடா. அதை படிச்ச உடனே நெஞ்சம் பதறுது. நண்பர்களே, நான் சிந்தித்து பார்க்கிறேன். என் வாழ்வில் படித்த முதலில் படித்த ஆக சிறந்த கவிதை என்னுடைய தாய் தான், என் அம்மா தான். அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு யுகபாரதின்னு ஒரு கவிஞர் தேவைப்பட்டிருக்காரு பாருங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் விகடனில் புதன்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் எனக்கு விகடன் கிழமை தான். அதில் வர ஒவ்வொன்றுமே கவித்துவமாக தான் இருக்கும். அதில் வாங்கி அதில் வரக்கூடிய கவிதைகளை படிக்கிறது, பிரான்சிஸ் கிருபாவினுடைய கவிதைகளை படிக்கிறது. அதில் ஒரு கவிதை தான் யாரா அப்படின்னு யோசிக்க வைத்தது. இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கள் அவனு ஒரு கவிதை எழுதி நீங்கள் உட்காந்துருக்காரு. கை கால் முழித்த ஐக்கு சார். நீங்கள் சார் படம்லாம் பார்த்துட்டு அவர் ஆஃபீஸ் போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஆசிரமத்தில் சாமியார் மாதிரி வந்திருப்பாரு. உள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு படியாக தாண்டி போனால் திடீர்னு படியிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்கோம். எல்லாரும் சொல்லுவோம் ஒன்றும் பண்ணாது, டேரக்டருடைய ஃப்ரெண்டு தான், மேலே வாங்க. நான் கூட பெருமை நினச்சேன், நம்மளையெல்லாம் டேரக்டர் ஃப்ரெண்டாக வச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு நாய்க்குட்டியை கூட இந்த மனுஷன் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காரு. மேலே போனோன்னே அவ்வளோ அமைதியான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அளந்து தான் நடப்பாங்க. வாங்க உட்காருங்க, சார் வர சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதானப்பா நான் வருவேன். ஏன் இவ்வளோ மென்மையாக பேசுகிறாங்க? உள்ளே போனால் அந்த அறைக்குள்ளார நுழைஞ்ச உடனே எந்த புக்கு எங்கே இருக்குது, எங்கே போயம் இருக்குது, எங்கே புக் இருக்குன்னு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி, ஒரு கோயில் போல, ஒரு ஆசிரமம் போல, அவ்வளவு ஒரு செய்நேர்த்தியோடு அங்கே இருக்கும். அந்த புத்தக குவியலுக்கு நடுவே ஒரு புத்தகம் போல உட்காந்துருப்பார் லிங்கு சார். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக அமைதியாக. எங்களையெல்லாம் இணைத்தது கலைஞர் ஐயா தான். கலைஞர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா. அப்போ அவருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கணும்னு நாங்கள் தமிழ் காதலர்கள்லாம் ஒன்றாக கூடும்போது கிட்டத்தட்ட 1-2 மாதம் இல்லை சார், எத்தனை டிஸ்கஷன்ஸ், எத்தனை சிந்தனைகள், எத்தனை சண்டைகள் எல்லாம் பிளான் பண்ணி அங்கே போன பிறகு அங்கேயும் வழக்க போல் நானா தொகுப்பாளர் 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ராஜ் இது நீ பண்ணலான்னா அப்புறம் இவ்வளோதான். அவர் செல்வமணி சார் வர்றாரு, அந்த சங்கம் வருது, இந்த சங்கம் சொல்லி கரெக்டாக அங்கே போய் எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் இழுத்து பிடித்து அந்த மேடையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் முத்தமிழர் கலைஞருக்கு நம்முடைய சினிமா இண்டஸ்ட்ரி பண்ண கலைஞர் 100 தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கணும். அப்படி தான் இவர்கள் அத்தனை பேருமே எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக பழக்கமானார். ஒரு கவிதை என்ன செஞ்சிடும். என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் கவிதை புத்தகங்கள்லாம் வாங்கி மாதிரி படிக்கும்போது எங்கள் பஸ்ஸில் போகும்போது படிச்சுக்கிட்டே போவேன். அப்போ ரொம்ப நாளாக என்னுடைய ஒரு டீச்சர் ஒருத்தங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சிரிச்சு கிட்ட கூப்பிட்டாங்க, தம்பி என்ன படிக்கிற அப்படின்னா இந்த மாதிரி புக்கை காமிச்சேன். நீ தப்பாக எடுத்துக்கலன்னா ஒன்று சொல்லவா? நாங்கள் மேம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. இல்லை இது நான் கவிதை புக்கா? ஆமாம் மேம். என்னப்பா மடக்கி எழுதி 1 லைனில் எழுதுறத 3 லைனில் எழுதி இவ்வளோ இடத்த வீணாக்கிட்டாங்களேப்பா, இதை உட்காந்து படிக்கிறியப்பா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது கவிதையை ரசிப்பதற்கு, ஒரு கவிதை இருப்பதற்கு யார் தேவை? கவிஞர் மட்டுமல்ல, அந்த கவிதையை நல்லா ரசித்து உள்வாங்கக்கூடிய ஒரு தேர்ந்த வாசகனை தான் இந்த புத்தகம் நிறைய தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கவிதைக்கும் தேவை கவிஞர் மட்டுமல்லவங்கள மாதிரி வாசகர்கள் தான். அதில் ஆண்டுதோறும் நம்மளை அசத்துற மாதிரி அத்தனை கவிதைகள் வரும். புத்தகம் வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் அக்கா பர்வீன் சுல்தானா அதை 10 மேடையில் ஒரு பறவை அந்த இறையத்துக்கு போகிற உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க எங்கள் அக்கா. இல்லை இந்த ஆண்டு எனக்கு பிடிஎஃப்லேயே அனுப்பிச்சாங்க. எத்தனையோ கவிதைகள் அவர் சொன்ன மாதிரி பரிசு வென்ற கவிதைகள்லாம் இருந்தாலும் சில கவிதைகளில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னுடைய அம்மாவை, என் மனைவியை, என் அக்காவை, என் வாழ்வில் பார்த்த என்னுடைய பெண்களை சில கவிதைகள் அடையாளம் கண்டன. அதில் ரொம்ப அழகான கவிதை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். அம்மா பாத்திரத்தை தேடுகிறார், மகள் காகிதத்தை தேடுகிறாள், வீட்டிற்குள் மழை. மழை வருது. இப்போ அம்மா வயசில் இருக்கவங்க நம்ம பாத்திரத்தை தேடுறாங்க, இது தண்ணி ஒழுகுமோ, தண்ணியை பிடிச்சி வைக்குமோ. ஆனால் அதே கேரக்டர் தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மகளாக இருக்குல்ல, அது ஒரு காகித கப்பல் விடலாமான்னு தேடுறாங்க. அப்போ அந்த 25 வருடத்துக்கு நடுவில் ஒரு பெண் எப்படி மாறிடுறான்னு பாருங்க. இன்னொரு கவிதை, இதையும் படித்தப்ப டக்குன்னு மனசுக்குள்ள ஒட்டிக்கிச்சு. காவலர் தடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. காவலர் தடுக்கிறார். பூங்கா ஊஞ்சலில் அம்மாக்கள் குழந்தையாவதே. அந்த பூங்காவும் அந்த ஊஞ்சலும் குழந்தைகள் விளையாடதான். ஆனால் ஒரு ஊஞ்சலை பார்த்தோம் நாம கூட அப்படியே போயிடுவோம்.
ஆனால் ஒரு பெண் அந்த ஒரு ஊஞ்சலை பார்த்தோன்னா தான் அம்மாங்கிறத மறந்து, தான் டீச்சருங்கிறத மறந்து, தனக்கு இத்தனை வயதானதை மறந்து, அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒரு மெல்லிய சிரிப்போடு முன்னேற்றி வேர்வை மறைய அப்படியே அதில் ஆடுகிற பொழுது அந்த ஒரு தாய் அப்படியே குழந்தையாரா பாருங்க. அதை போய் ஏன்டா தடுக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவிஞன் வேணும் சார். இந்த உலகத்தில் இப்படி ஒரு கவிஞன். பல நல்ல பாடகிகள் இப்போ இந்த வாரத்தில் சரிகமப்பா ஃபைனல்ஸ் இருக்குன்றாங்க. பல நல்ல பாடகிகள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சமையலறை மேடையில். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிவி ஓடுது, பாட்காஸ்ட்ல இருந்து தான் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. லிங்கு சாருடைய குழந்தையே நாங்கள் ஒர்க் பண்ண படங்களில் ஒர்க் பண்ணோம், அருமையாக பேசுவாங்க, அவங்களே ஒரு சிறந்த ஆர்ஜே. இவங்க எல்லாரையும் விட ஏதோ ஒரு சமையலறையில் அந்த பரபரப்புக்கு நடுவில் ரொம்ப சாதாரணமாக ஒரு சன்ன குரலில் யாரோ ஒரு அம்மா பாடுவாங்கல்ல, காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், விடியோடு தான் விளையாடுவேன், உன் மடி மீது தான் கண் மூடுவேன்ட்டு அங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தத்தை அந்த சமையலறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சார் சங்கீதம், எத்தனை நல்ல பாடகைகள் அந்த சமையலறைகளையும் முடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வாழ்வியலை, இந்த உணர்வுகளை பதிவு செய்ய ஒரு நுணுக்கமான ஒரு கலைஞன் தேவைப்படுகிறான். அவன் தான் கவிஞன். இந்த கவிஞர்கள் இல்லைன்னா பல குழந்தைகள் வன்முறை பாதையிலிருந்து விடுபட்டிருக்க முடியாது. நான் உட்பட நான் படித்த கவிதைகள் தான், நான் சந்தித்த கவிஞர்கள் தான், அவர்கள் கொடுத்த அந்த பாதையில் தான் நான் வன்முறையிலிருந்து விலகி நல்ல பாதைக்கு வந்தேன். வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் எங்கே கவிதை கூட்டம் நடந்தாலும் போக ஆரம்பிச்சிடுறேன். கவிதை போட்டிகளில் பங்கெடுக்கிறேன், பேச்சு போட்டிகளில் பங்கெடுக்கிறேன். கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்க தருந்த குழந்தை இப்படி சின்ன சின்ன போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். இவங்க தந்தாங்களே பரிசு, இந்த ஒரு பரிசு என்ன செய்துவிடும், நம்ம இன்னும் உடைக்க தூண்டும், உங்களை நம்ப சொல்லும். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் வேர்வை சிந்தி ஓடிக்கிட்டே இருக்கமே, கொஞ்சம் நெல்லு, இலைப்பா இருந்தால் தண்ணி குடி, வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்து இன்னும் வேகமாக ஓடும், உன்னால் முடியும்னு உங்களுக்கு தருகிற ஒரு முத்தம் தான் இங்கே கிடைக்கிற பரிசு. என் வாழ்நாள் முழுக்க அப்படி கிடைத்த பரிசுகள் தான் மெல்ல என்னை ஓட வச்சு அப்புறம் விஜய் டிவியில் தமிழ் பேச்சங்கள் முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி, அதில் மெத்த படித்த மேதாவிகளும் தமிழ் புலவர்களும் அவர்கள் பாடம் எடுக்கும் பேராசிரியர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சத்துவ அமைப்பாளரினுடைய ஒரு மகன் என்ன பண்ணுவோன்னு ஏது பண்ணுவோன்னு தெரியாமல் தமிழை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தவன் அத்தனை சிறந்த பேச்சாளர்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அத்தனை பேரோடும் போட்டியிட்டு அத்தனை பேரையும் தோற்கடித்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வினராய் வந்தேன் என்பதை பணிவோடு இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ என்னன்னா, ஒரு சின்ன பரிசு, ஏதோ ஒரு சின்ன மேடை, ஒரு வரி, ஒரு கவிதை, ஒரு புத்தகம், ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டோம். பள்ளிக்கல்வி அமைச்சராக நான் இங்கே வரல, இருந்தாலும் அதை நான் டச் பண்ணாமல் இருக்க முடியாது. எத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து நம்ம போய் பார்க்குற பொழுது அங்கே முதல் பரிசு வாங்குற, முதல் மதிப்பெண் வாங்குற குழந்தை எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருப்பான், டீச்சர்ஸ் ஃபேவரட்டாக இருப்பான். நான் என்னுடைய டீச்சர்ஸ்க்கெலாம் பார்க்கும்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான், அவனை விட்டுருங்க, அவன் வந்துடுவான், அந்த குழந்தை ஜெயிச்சிடும். ஆனால் யாரோ ஒருத்தி தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, ஸ்லோ லேர்னர் கூட சொல்ல மாட்டேன், தன் சொந்த வேகத்தில் கற்கும் குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அந்த குழந்தை தான் இந்த அமைச்சர். அந்த குழந்தை விட்டுறாதீங்க, இன்க்ளூசிவாக சேர்த்துக்கங்க, அதுக்கு புரிகிற வேகத்தில் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், கொஞ்சம் கோபமாக பேசும், எடுத்தெறிஞ்சு பேசும், உங்ககிட்ட சரியாக கோஆப்ரேட், கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைக்கு எந்த வேகத்தில் சொன்னால் புரியுமோ, எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த அன்பு மொழியில் சொல்லுங்கள். அதுக்கு ஓவியத்தை அறிமுகப்படுத்துங்க, ஒரு காவியத்தை அறிமுகப்படுத்துங்க, முடிந்தால் ஒரு கவிதை புத்தகத்தை பரிசீலியுங்கள். யாருக்கு தெரியும், அடுத்த ஆண்டு நமது கவிதை போட்டியில் வெல்லக்கூடிய குழந்தை என்னுடைய அரசு பள்ளியில் இருந்து கூட படித்து வரக்கூடிய ஒரு குழந்தையாக கூட இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கவிஞருமே பெரிய சாதனையாளர்கள் தான். அண்ணன் சொன்ன மாதிரி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் 1, 2, 3லலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்காக அவர்களும் பெரிய சாதனைகள் இல்லை நான் சொல்ல வரல. ஒரு கவிதை எழுதுவதே சாதனை தான். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில், எங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் அவசரமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இது மாதிரி ஒரு போடியம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த அலங்காரம்லாம் பண்ணி போடியமில் வழக்கமாக சில விஷயங்கள்லாம் வைப்போம், அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு தலைவர் வந்துட்டார். அந்த இடத்துல நான் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பேன், அதை வந்து பண்ணலை. அப்போ பரபரப்பாக இருக்கு. நான் சொன்னேன், சரி விடுடா, நான் பார்த்துக்கிறேன், இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா இதை பண்ணிடுவோம் விடுறா, இது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது, விடு நான் பார்த்துக்கிறேன்ட்டோன்னே என் கூட இருந்த ஒரு தம்பி சொன்னான், அண்ணா எனக்கு தெரியுமே நான் என் வேலையை சரியாக செய்யலைன்னு, நான் பண்ணிடுறேன், நான் 1 நிமிஷம் கூட நான் சரியாக பண்ணேன். அது மாதிரி நீங்கள் கவிஞர் என்பது யாருக்கும் காட்ட வேண்டாம், உங்களுக்கு தெரியுமே நீங்கள் கவிஞன் என்று, உங்களுக்கு தெரியுமே அதுதான் சிறந்த கவிதை, அதை எழுதுங்கள், கொண்டாடுங்கள். இவரெல்லாம் பத்தாது, ஒரு சிவகுமார் சார்லாம் பத்தாது, இவரை கொண்டாடுங்க. இவரை மாதிரி இன்னும் 10 சிவகுமார் வேணும், 15 லிங்கு சார் வேணும்,
நிறைய பிருந்தாசாரி சார் வேணும், நிறைய முருகதாஸ் சார் மாதிரி சார் வேணும். இவர்களுக்கெல்லாம் கவிஞர்களை உருவாக்கிய அப்துல் ரஹ்மான் மாதிரியான ஒரு பெரிய ஐகான் வேணும். அவரை கொண்டாட இன்னும் நிறைய அடுத்த நிகழ்ச்சிலாம் நேரு ஸ்டேடியத்தில் வேணா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணி தரேன். நிறைய அரங்கம், நிறைய உங்களை மாதிரி கவிஞர்கள் வேணும், கவிஞர் ரசிகர்கள் வேணும். அந்த நிகழ்ச்சியிலையும் அமைச்சராக ஒரு பார்வையாளராவது என்னை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.